Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Ram Ram, Hare Hare. Thank you all very much for joining in for this another very exciting session on Harinam Chintamani. Am I audible to everyone? Is it clear? Ellarkum kekkuda? Yes, Prabhuji. Hare Krishna, Prabhuji. Hare Krishna. So, okay. So far, we'll do just a very brief and quick recap of what we discussed so far. ஸோ நம்ம வந்து போன வாட்டி லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து என்ன கேட்டோம் அப்படின்னா த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜபம் ஹரிநாம் ஜபம் ஹரிகிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்னன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் போன வாரம். அண்ட் வி டிஸ்கஸ்ட் ஹவு எப்படி நமக்கு வந்து எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து மாட்டி இருக்கிறோம் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, ஹவு மச் வி ஆர் ட்ராப்ட் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ரைட், ஹவு மச் வி ஆர் ட்ராப்ட் இன் ராக துவேஷா. எனக்கு ராகம் வேணும், தட் மீன்ஸ் ஐ வாண்ட் திங்ஸ் தட் கிவ் மீ enjoyment and I don't want some things that give me dukkam or stress or disappointment. So the raga dvesha, I want raga, I don't want dvesha. இது புது விஷயம் கிடைச்சா புது எக்ஸ்பீரியன்ஸ், ஐ வாண்ட் ராகா, ஐ டோன்ட் வாண்ட் துவேஷா, ஐ வாண்ட் ராகா, ஐ டோன்ட் வாண்ட் துவேஷா. ஸோ இதுலயே நம்ம வந்து ஃபுல்லா மாட்டி இருக்கிறதுனால ஈவன் இஃப் கிருஷ்ணா இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், ரைட் நெக்ஸ்ட் டு அஸ் இன் அவர் ஹார்ட், we are not able to, நமக்கு தெரிய மாட்டேங்கிறாரு, we are not able to see him, நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது நமக்கு நம்மளால. So that is how when we chant Hare Krishna, நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா அந்த ராக துவேஷ டுவாலிட்டி, இந்த எனக்கு பிடிக்குது பிடிக்காதது அந்த விஷயத்துல இருந்து மாட்டி இருக்கிறதுல இருந்து அதுல இருந்து நான் வெளியே வந்து என்னால வந்து கிருஷ்ணரை பார்க்க முடியும் when I chant Hare Krishna, right? So this is what we learned in the previous session, right? ராக துவேஷ அபினிவேஷத்துல இருந்து நம்ம கிட்ட எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னா சின்சியரா, ரொம்ப டீப்பா, ஆழமா, இன்டென்ஸ்லி when we chant Hare Krishna Mahamantra, we chant Hare Krishna. So we can come out of this abhinivesha, this absorption in raga and dvesha, and get absorbed in Krishna, right? So இதே நம்ம வந்து எதோட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற சிக்ஷாஷ்டகம், சிக்ஷாஷ்டகம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ஸ் சேதோ தர்ப்பண மார்ஜனம், அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஹரிநாம் சிந்தாமணியோட மகிமை, ஹரிநாமோட மகிமையோட எப்படி பைண்ட் ஆயிருக்குது, அசோசியேட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். So the question comes here, என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா ஹரிநாம் சிந்தாமணி நம்ம கேட்கிறோம் இல்லையா, we are listening to ஹரிநாம் சிந்தாமணி. So we all know so far, இது வரைக்கும் நமக்கு தெரியுது that Harinam Chintamani is simply the glorification of the holy name, ஹரிநாமத்தோட மகிமை, and ஹரிநாமம் எப்படி செய்யறது, எப்படி வந்து ரொம்ப அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம ஹரிநாம எப்படி யூட்டிலைஸ் பண்றது, அதோட அட்வான்டேஜஸ் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா that Harinam Chintamani or Harinam holy name நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா சேதோ தர்ப்பண மார்ஜனம் நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஹரிநாமம். So Harinam is doing cheto darpana marjanam, right? What is the meaning of cheto darpana marjanam? Cheto darpana marjanam தோடைய அந்த வார்த்தை, அந்த group of words ஓட மீனிங் என்ன, யாராவது சொல்றீங்களா? Anyone can say what is the meaning of cheto darpana marjanam? Anyone? What is the meaning of cheto darpana marjanam? Removing the vasanas. Removing or cleansing our heart, cleansing our desires. இப்போ இங்க ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஒரு இடத்துல ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹரிநாம் or the holy name is a chintamani. Chintamani okay,
chintamani அப்படின்னா என்னன்னா, it is a Sanskrit word for touchstone. Touchstone, right? Touchstone. So touchstone என்ன பண்ணுவாமா? Touchstone வந்து எது தொட்டாலும், அந்த ஸ்டோனை வந்து எது தொட்டாலும் it becomes gold. அந்த கதை நீங்க வந்து நிறைய பல தடவை கேட்டிருப்பீங்க, மிடாஸ் டச், இல்லையா? That you must have heard a lot of millions of times that story, சின்ன வயசுல இருந்து. So அதுதான் சிந்தாமணி. It is a touchstone அப்படின்னு நம்ம சொல்றோம். Whatever you desire you can get. உங்களுக்கு எந்த ஆசை இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் சிந்தாமணி. சோ ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம், ஹரிநாமம் சாண்ட் பண்ணா, நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திர நம்ம வந்து ஜபம் பண்ணா நம்மளுடைய அத்தனை ஆசைகள் பூர்த்தி ஆயிடும். We can fulfill all our desires by chanting ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பக்கம் சொல்றோம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம், சேதோ தர்ப்பண மார்ஜனம், ஹரே கிருஷ்ண மகாமந்திர சாண்ட் பண்ணா என்னோட டிசையர்ஸ் எல்லாமே போயிடும், it will cleanse all my desires அப்படின்னு சொல்றோம், ரைட்? சோ என்னதான் நடக்குது? what does ஹரிநாம் do? ஹரிநாமம் ஜபம் பண்ணா என்னதான் நடக்கும்? Will it fulfill my desires or does it cleanse my desires? So I would let us start this session with this question for all of you. So this is a question for all of you. Does Harinam or chanting of the holy name, Hare Krishna Mahamantram உடைய ஜபம், இந்த ஜபம், இந்த ஹரிநாம் வந்து என்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுவாரா, இல்ல என்னோட ஆசைகளை ஃபுல்லா ரிமூவ் பண்ணுவாரா? பௌதிக ஆசைகளை ரிமூவ் பண்ணுவார். ஓகே, அப்போ சிந்தாமணி என்ன மாதிரி ஆசை எனக்கு வரும்? கிருஷ்ணகிட்ட திரும்பி போய் அவருக்கு நித்திய சேவகனா இருக்கணும்ன்றது ஆசையை நிறைவேற்றப்படும். ஓகே ஓகே, as little something little, I want you to go a little more deeper. Will it fulfill my desire or will it cleanse remove my desires? இந்த பௌதிக உலகத்தோட அட்டாச் ஆகிற ஆசைகளை கிளென்சஸ் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பகவான் மேல ஈடுபாடு, அட்டாச்மெண்ட், கிருஷ்ணா, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆசைகள். ஓகே, சோ இது all of you are right. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். We will try to go a little more deeper, right? So this we will try to understand ஹரிநாம் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, what is the holy name giving to us? नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. Okay, so Harinam, Chintamani, the holy name, Hare Krishna Mahamantram, நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை ஆசைகளை பூர்த்தி பண்ணுவாரா, இல்ல என்கிட்ட இருக்கிற அத்தனை ஆசைகளை துவம்சம் பண்ணிடுவாரா, ரிமூவ் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் நம்ம வந்து we will try to explore. So it is mentioned desires நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, when we say desires, there are basically two types of desires. ரெண்டு விதமான ஆசைகள் நம்ம கிட்ட இருக்கும் எப்பவுமே. One is coming from our value system, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ், நம்ம கிட்ட இருக்கிற எஜுகேஷன், அந்த வேல்யூ சிஸ்டம்ல இருந்து வர ஆசைகள். இன்னொரு விதமான ஆசைகள் என்னன்னா கண்டிஷனிங்னா, நான் இந்த பௌதிக உலகத்துல வாழ்ந்திருக்கிற பல கோடி ஜென்மங்கள்
வாசனாஸ் நம்ம பேசணும் இல்லையா போன வாரம். அந்த வாசனாஸ் அந்த போன ஜென்மத்தோடைய கண்டிஷனிங், அந்த இம்ப்ரெஷன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து வந்த ஆசைகள். So, two types of desires. Basically, two types of desires மட்டும் தான் நம்ம கிட்ட. ஒன்னு வேல்யூ சிஸ்டம்ஸ்ல இருந்து வர டிசைர்ஸ், இன்னொன்னு கண்டிஷனிங், நம்மளோட கண்டிஷனிங்ல இருந்து வந்த டிசைர்ஸ். இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். வேல்யூ சிஸ்டம்ல இருந்து வந்த டிசைர்ஸ் வந்து இட் டெல்ஸ் அஸ், நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். இது கரெக்ட், இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்மளோட வேல்யூ சிஸ்டம்ஸ். கண்டிஷனிங், நம்மளோட கண்டிஷனிங் நமக்கு என்ன தரும் அப்படின்னா, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, லைக் டிஸ்லைக் இல்லையா? What? So these are the two things. I like something, I don't like something. இது வந்து என்னோட கண்டிஷனிங்ல இருந்து வருது. இது வந்து எங்கிருந்து வருது? என்னோட பல கோடி ஜென்மங்கள் நான் வாழ்ந்திருக்கிற பல கோடி லைஃப் டைம்ஸ்ல இருந்து வர டிசைர்ஸ். இப்படிதான் இருந்தா எனக்கு பிடிக்கும், இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது. வேல்யூ சிஸ்டம், எனக்கு வேல்யூ சிஸ்டம்ல இருந்து வர டிசைர்ஸ் தான் இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி. சிஸ்டம்ஸ்ல இருந்து வந்த டிசையர்ஸ்க்கு பேரு, அதோட டெர்மினாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ரத்தா. ஸ்ரத்தா சொல்லுவோம். கண்டிஷனிங்ல இருந்து வந்த டிசையர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்வபாவா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வபாவா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா, பிகாஸ் நீங்க எல்லாரும் வந்து யூ ஹேவ் பின் பிராக்டிசிங் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஃபார் குவைட் சம் டைம். நீங்க அட்லீஸ்ட் மினிமம் 1 year நீங்க நிறைய பேர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மினிமம் 1 year, மேபி 6 months to 1 year மினிமம் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ யூ மஸ்ட் ஹவ் அப்சர்வ் திஸ். உங்களோட டெய்லி லைஃப்ல இந்த பிராக்டிக்கலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இந்த ஸ்ரத்தாக்கும் அண்ட் ஸ்வபாவாக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு போட்டி நடந்துட்டே இருக்கும். There will always be a war. ஒரு சின்ன சண்டை கிடையாது, ஒரு போர், வாரே நடந்துட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல, ஸ்ரத்தா ஸ்வபாவா. எப்படி அப்படின்னா, வெரி ஈஸிலி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஹவ்? நான் வந்து இப்போ கிருஷ்ண கான்சியஸ்னஸ்க்குள்ள வந்துட்டேன். ஐ ஹாவ் என்டர்ட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஐ எம் பிராக்டிசிங் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். சோ என்னோட சாஸ்திரங்களை படி இந்த விஷயங்கள் கரெக்ட், இந்த விஷயங்கள் கரெக்ட், இந்த விஷயங்கள் பண்ணணும், அண்ட் இந்த விஷயங்கள் தப்பு, இந்த விஷயங்கள் என்னால பண்ணக்கூடாது. அப்படி எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஸ்ரத்தா இருக்கு. I know what is right, I know what is wrong. That is my value system. வைஷ்ணவா கல்ச்சர் வேல்யூ சிஸ்டம் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கண்டிஷன் எப்படி இருக்கு? இதுதான் எனக்கு பிடிக்குது, இது எனக்கு பிடிக்கும். I know this is right. என்னோட வேல்யூ சிஸ்டம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னோட வைஷ்ணவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னோட கிருஷ்ண கான்சியஸ் டீச்சர்ஸ், மென்டர்ஸ், குரு, ஸ்ரீல பிரபுபாத் எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க. This is right, but I don't like this. இதுதான் கரெக்ட், இதுதான் பண்ணணும், ஆனா இது எனக்கு பிடிக்காது. I dislike this. Right? So இங்க ஒரு கான்ஃபிளிக்ட் வருதா இல்லையா? அக்கார்டிங் டு மை வேல்யூ சிஸ்டம் இது கரெக்ட் தான், ஆனா கண்டிஷனிங் பொறுத்தவரையில இது எனக்கு பிடிக்காது. அப்படியே ஆப்போசிட் பாருங்களேன். சாஸ்திரம் படி என்னோட குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, என்னோட மென்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீல பிரபுபாத் புஸ்தகத்துல சொல்லியிருக்காரு, லெக்சர்ஸ்ல சொல்லியிருக்காரு. டெய்லி நான் வந்து லெக்சர் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த பர்டிகுலர் மாதாஜி கிட்ட, இந்த பர்டிகுலர் பிரபுஜி கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவங்க சொல்லிட்டே இருக்காங்க இது தப்பு, வேல்யூ சிஸ்டம். ஆனா எனக்கு இது பிடிக்குது, எனக்கு அது பிடிக்குது. I like it. I know it is wrong, but I like it. I like it. So there's always this war between Shraddha and Swabhava. What? Between Shraddha and Swabhava. Randume desires da. I want to do it because it is right, but I'm not able to do it because I don't like it. I don't like it. So in the war எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். இந்த வார் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். ரைட்? எனக்கு வந்து நல்லா மழை பெய்ஞ்சா, ரெய்னி சீசன்ல நல்லா சுடுசுடா
ஆனியன் வெங்காய பக்கோடா, ஆனியன் பக்கோடா நல்லா சுடு சுட சுட்டு நல்லா ஆயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆனியன் பக்கோடா சாப்பிடணும்னு தோணுது. ரெய்னி சீசன், நல்லா மழைனால. ஐ லைக் இட். இப்ப சாஸ்திரங்கள் படி எனக்கு வைஷ்ணவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற மாதிரி இட் இஸ் ராங். ஐ ஷுட் நாட் eat certain things, I should eat certain things. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் you can analyze your whole experience so far. அது உங்களுக்கே நல்லா தெரியும், right? So there is constant war between Shraddha and Swabhava. Shraddha and Swabhava. So இந்த Shraddha இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ சிஸ்டம்ஸ்ல இருந்து வர டிசையர்ஸ் Shraddha, இந்த அந்த டிசையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அபிலாஷா. அபிலாஷா, ஆசைகள். வேல்யூ சிஸ்டம்ஸ் மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கிற ஆசைகள், அதோட பேரு அபிலாஷா. அதே மாதிரி என்னோட கண்டிஷனிங்ல இருந்து வர டிசையர்ஸ், கண்டிஷனிங்ல இருந்து வர ஆசைகள், அதோட பேரு அனர்த்தங்கள். அனர்த்தாஸ். It's called anarthas, right? So these are anarthas and these are abhilashas. So இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். You can identify whether it is abhilasha or anartha. நீங்க chatல டைப் பண்ணலாம், or you can say it, unmute பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். ஓகே, நம்பர் 1, ஒரு டிசைர், நான் வந்து ஒரு 2-3 டிசைர் சொல்றேன், அது அபிலாஷாவா அனர்த்தாவா நீங்க சொல்லணும். ஓகே, let us say the desire to satisfy my spiritual master. குருவை திருப்தி படுத்தணும்னு ஒரு ஆசை, அது ஒரு அபிலாஷாவா இல்ல அனர்த்தாவா? It is a abhilasha. Yes, right? Abhilasha. ஏன்னா அது வந்து எனக்கு வேல்யூ சிஸ்டம்ல இருந்து எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. This is the right thing. Abhilasha. Okay, right? Okay, this is the abhilasha. Okay, how about எனக்கு ஒரு ஆசை வருது, என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒருத்தர் இருக்காரு. Could be a male or a female. I just want to go and punch him on his face. Is it an abhilasha or anartha? அப்படியே போயிட்டு மூஞ்சில குத்துறோன்னு போல இருக்கு. It's clearly an anartha. It's clearly an anartha because it's out of anger. எனக்கு வந்து அது பிடிக்காது, அவங்க பண்ணிருக்கிற விஷயம் எனக்கு பிடிக்காது. anger, conditioning, anartha, right? Also anger, material anger. Okay, like that. So you can clearly identify what is abhilasha, what is anartha. எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வேல்யூ சிஸ்டம்ஸ் படி எனக்கு வந்த டிசைர்ஸ் அபிலாஷா, கண்டிஷனிங் மூலமா வந்திருக்கிற டிசைர்ஸ் அனர்த்தா. சோ இப்போ நீங்க வந்து பகவான் கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா, பகவானுக்கு முன்னாடி நிக்கிறீங்க, கிருஷ்ணருக்கு முன்னாடி நிக்கிறீங்க, இஸ்கான் டெம்பிள்ஸ்க்கு போயிட்டு, விருந்தாவன் போயிட்டு, மாயாப்பூர் போயிட்டு, நீங்க வந்து யூ ஆர் கோயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். பகவானுக்கு முன்னாடி நின்னுட்டு நீங்க என்ன ப்ரே பண்ணுவீங்க? இந்த கிரீன் டிசையர்ஸ் அண்ட் ரெட் டிசையர்ஸ் ரிலேட்டடா நீங்க எந்த மாதிரி ப்ரே பண்ணுவீங்க? கிரீன் டிசையர்ஸ் அண்ட் ரெட் டிசையர்ஸ் ரிலேட்டடா நீங்க என்ன ப்ரே பண்ணுவீங்க? Can anybody say? பகவானுக்கு முன்னாடி நின்னுட்டு நீங்க என்ன ப்ரே பண்ணுவீங்க? சோ உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா, ஒரு சில அபிலாஷாஸும் இருக்கும், அனர்த்தாஸும் இருக்கும். It is very clearly visible inside me. I can see it. எனக்கு தெரியுது, இதுதான் எனக்கு அபிலாஷா இருக்கு, இதெல்லாம் எனக்கு அனர்த்தாஸ் இருக்கு. பகவான் முன்னாடி நின்னுட்டு நீங்க என்ன ப்ரே பண்ணுவீங்க? You would pray for both abhilasha and anartha. அனர்த்தங்கள் என்னை விட்டு போயிடணும், அபிலாஷைகள் அதை நோக்கிதான் நான் பயணிக்கணும். Yes. So green desires, that means அபிலாஷங்கள் எனக்கு வந்து நிறைய grow ஆகணும். அதே சமயத்துல என்னோட அனர்த்தங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிசப்பியர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ப்ரே பண்ணுவோம் எப்பவுமே. பகவான் கிட்ட இருந்தாலும் சரி, குரு கிட்ட இருந்தாலும் சரி, வைஷ்ணவர்களுக்கு பேசும்போதும் சரி, please bless me so that I can do so and so, increase my abhilasha, reduce my anartha. So this is what we plan to do. எப்பவுமே இந்த மிஷனோட தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையோட மோட்டிவா வச்சிருப்போம். To increase our abhilasha, to reduce our anarthas.
right, right, right. That is why this Hare Krishna Mahamantra, he does both of these things. Both of these things Harinam will do. So Hare Krishna Mahamantra நமக்கு வந்து, ஏன்னா இந்த அனர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷனிங்ல இருந்து வந்த ஆசைகள் நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, it will bind us into this material world. இந்த பௌதிக உலகத்தோடைய ரொம்ப ரொம்ப டீப் ரூட்டடா நம்ம வச்சிருக்கோம் இந்த அனர்த்தா. அபிலாஷாஸ் மோராயே அபிலாஷ் விலாஸ் குஞ்சே தியோவாஸ். துளசி ஆர்த்தியில நம்ம பாடுறோம் இல்லையா, மோரா ஏ அபிலாஷ், ஐ ஹாவ் only this அபிலாஷ், விலாஸ் குஞ்சே தியோவாஸ். விலாஸ் குஞ்சா, what is that விலாஸ் குஞ்சா? The place where vilas means pastimes and kunja means forest. So அப்படிப்பட்ட ஒரு forest where always the pastimes of the Lord Radha and Krishna are happening continuously. இந்த வனத்துல வந்து ஒரு ராதா அண்ட் கிருஷ்ணரோட pastimes நடந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட எந்த வனம், அப்படி ஒரு வனம் இருக்காங்க? which vanam is that? Have you heard of that? நிதிவனம். Okay, Nidhivan. Yeah, பொதுவா Vrindavan. Right? So Vrindavan is a place where constantly Radha Krishna Leelas is happening. So Vilas Kunje Diovas, please allow me to live in Vrindavan. Mora ei abhilash, I have only this abhilash. Right? So that is the desire where we are all having. And the abhilasha வந்து it will take us to the spiritual world. பகவான் கிட்ட, Vrindavan கிட்ட நோக்கி கொண்டுட்டு போகும். So இந்த அபிலாஷங்களை இன்க்ரீஸ் பண்ண, கல்டிவேட் பண்ண, and அனர்த்தங்களை, பௌதிகமான ஆசைகளை, கண்டிஷனிங், பல கோடி ஜென்மங்கள் இருந்து வந்திருக்கிற எனக்கு ஆசைகள், அந்த ஸ்வபாவா எனக்கு ரெடியூஸ் ஆக ஆக, அபிலாஷங்கள் இன்க்ரீஸ் ஆக ஆக, திருப்பி கோலோக விருந்தாவன், திருப்பி கிருஷ்ணர் கிட்ட போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெங்க் அண்ட் மெச்சூரிட்டி அண்ட் டைரக்ஷன் நமக்கு கொடுப்பாரு. யாரு? ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா. Right? So this Hare Krishna Mahamantra does both. Right? It will increase our spiritual desires and it will konja konjama reduce our material desires which is binding us to this material world. Ultimately நமக்கு என்ன வேணும்? கிருஷ்ணர் தானே வேணும் நமக்கு. We're going back to Krishna. We want to go back to Krishna. Right? So Hare Krishna Mahamantra will facilitate that. Gradually facilitate that. That does not mean, நிறைய பேர் சொல்லுவாங்க, when நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் சொல்றாங்க பகவத்கீதா அவங்க கையில கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல சொல்றாங்க பகவத்கீதா படிச்சா வீட்டுல வந்து சண்டை வந்துருமா, ஃபேமிலியில ஒருத்தர் சண்டை வந்துருமா. ஏன்னா அங்கதானே சண்டை தானே நடக்குது, மகாபாரதத்துல சண்டை தான் நடக்குது, ஃபேமிலிக்குள்ள அந்த சண்டை. சோ பகவத்கீதா வீட்டுல இருந்தா சண்டை நடந்துருமாமா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. All that is simply myth. இது யாரோ எப்பயோ ஏதோ ஒரு காலத்துல ஸ்டார்ட் பண்ண ஒரு it's not even a rumor. It's not even a rumor. It's a simple nonsense. Complete pure nonsense. Right? So அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி, பக்தி, ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணா என்னோட குடும்ப வாழ்க்கை போயிடும், என்னோட ஜாப் போயிடும், என்னோட எல்லாமே போயிடும், காசு சொத்து பணம் எல்லாமே போயிட்டு நான் பக்தி மட்டும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது பண்ணாம இருக்கிறாங்க. No, that is not how it happens. Hare Krishna Mahamantra, it will increase your devotional desires. At the same time, Krishna will never ever deprive you of anything that you need. உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் desires fulfill பண்றதுக்கான அத்தனை facilities, யோகக்ஷேமம் வஹாம்யஹம், Krishna will provide. So please don't ever think that if I start chanting 16 rounds of Hare Krishna Mahamantra, என்னோட பௌதிக வாழ்க்கையை அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிரும், துவம்சம் ஆயிரும், நான் சாது ஆயிருவேன், சன்னியாசி ஆயிருவேன், காட்டுக்குள்ள போயிருவேன். No. You will go back to Godhead. Period.
Krishna is waiting for you, and if you chant Hare Krishna Mahamantra, he's going to welcome you with both his hands. அப்படியே வெல்கம் பண்ணிட்டு he will come back, he will welcome you back to the spiritual world, அவரோட கிங்டம்க்கு. where have you been, எங்க இருந்த நீ இவ்வளவு நாளா அப்படின்னு கேட்டுட்டு வெல்கம் பண்ணுவாரு. right, that is how Hare Krishna Mahamantra works. He will facilitate that, right? He will facilitate that. So this is what Chaito Darpana Marjanam. So Chaito Darpana Marjanam பண்றாங்க. So Harinam Chintamani, என்ன ஹரிநாம் மகாமந்திர, ஹரே கிருஷ்ண மகாமந்திரா நம்மளுடைய அபிலாஷங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட அனர்த்தங்களை, நமக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், வைரஸஸ், அத்தனை கண்டாமினேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிடுவாரு, கியூர் பண்ணிடுவாரு. ஸோ this is one benefit of Hare Krishna Mahamantra. இந்த ஹரிநாம் சிந்தாமணி, ஹரிநாம் நம்ம சாண்ட் பண்ணும்பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் பெனிஃபிட், அடுத்த பெனிஃபிட், ஹரே கிருஷ்ண மகாமந்திர சாண்ட் பண்ணா நமக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? what else can happen to me is told to us, given to us by Chaitanya Mahaprabhu as Bhava Mahadavagni Nirvapanam. Cheto Darpana Marjanam Bhava Mahadavagni Nirvapanam. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, Davagni, that means fire. சும்மா ஃபயர் கிடையாது, Mahadavagni, the blazing fire. காலம்பரை நம்ம டெய்லி பாடுறோம் இல்லையா, சன்சார தாவா நலலீடலோக, தாவா நல, same as Davagni, fire, the blazing fire of material existence. அது என்ன பண்ணுவாரா, ஹரே கிருஷ்ண மகாமந்திர சாண்ட் பண்ணும்பொழுது அவர் நமக்கு வந்து இந்த மாதிரி பௌதிக உலகத்துல இருக்கிற அந்த blazing fire என்ன பண்ணுவாரு? நிர்வாபனம். It will stop it. Hare Krishna Mahamantra will stop the blazing fire of material existence. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க இது. It's not a small thing. It's not at all a small thing. It is something very, very, very big. Very big. அப்படி என்ன ஃபயரா இருக்கு இந்த மெட்டீரியல் வேர்ல்டு? நல்லதான் இருக்கு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஜாப் இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு, நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கு, குடும்பம் இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு, அப்படி என்ன ஃபயர்? எனக்கு சுத்தமா எதுவுமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எல்லாமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ கூட. I'm fine, I'm okay. Even while book distribution பண்ணும்போது, when we are presenting Bhagavad Gita, I'm good, I don't need it, I'm good, அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. It's okay. Especially இந்த மாதிரி அந்த ரொம்ப பீக்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. Bhagavad Gita, oh, I'm good, so we think and we are living a life as if we are all good. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்ரீமத் பாகவதம்ல 3rd canto 9th chapter 8th shloka very specifically tells us the truth. ரொம்ப straightforward, very straightforward, in a very direct way. ஸ்ரீமத் பாகவதம் கிட்ட இருந்து நமக்கு தெரிய வருது, from 3rd canto 9th chapter 8th shloka, kshutritridatubhir imamuhur ardhamanaah shitoshvata varshayr itaretaracha kamagninachyuta rushacha sudurbharena sampashyato mana urukramash-sidate me. What does it say? Oh great actor, my lord, all these poor creatures are constantly perplexed. Muhur ardhamanaha. அப்படின்னா முகுர் means again and again, constantly. அர்த்தியமானாக அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, புலம்பிட்டே இருக்காங்க, கஷ்டத்திலே இருக்காங்க, எப்பொழுதுமே கான்ஸ்டன்ட்லி முகுர் again and again கஷ்டத்துல இருக்காங்க. எதனால? perplexed by hunger, thirst, shitoshna vata varashay, right? எதனா tridhatubhir, right? tridhatubhir, in the first line இருக்கு இல்லையா, first lineல first word kshutra tridhatubhir, tridhatu,
கஃப பித்த வாயு, நம்ம உடல்ல இருக்கிற கஃப பித்த வாயு. இந்த மாதிரி அந்த மாதிரி திரிதாத்துல படிச்சிருக்கிற இந்த உடல்ல இருக்கிற நம்ம ஜீவாத்மகள் முகுர் அர்த்தியமானாக, கான்ஸ்டன்ட்லி பர்ப்ளெக்ஸ்ட், constantly perplexed. Shitoshna vata varashair. Shito ushna, hot, heat and cold, winter and heat, blasting summer and coughing winter. Shitoshna vata varashair itareta cha. Right? Kama agni. Kama agni means very simple, clear meaning. Overwhelmed by strong sex urges and defatigable anger. Rusha. Kamagnachita Rusha. Lusty desires and anger. Shita Ushna, winter and summer. That means Adi Daivika. Adi Daivika. Then lust and anger, which is Adhyatmika. நம்மளோட சொந்த உடல்ல இருந்து வந்த துன்பங்கள். அப்புறம் winter and cold, winter and heat. வெயில, அப்புறம் வின்டர், வெரி கோல்ட் வின்டர். ஆல் திஸ் இஸ் அத்தியாத்மிக, இந்த பௌதிக உலகத்துல இருந்து நமக்கு வந்திருக்கிற துன்பங்கள். மன உருக்கிரம சீதத்தேமே. ரைட், சொல்றாரு பிரம்மா, சொல்றாரு இங்க மன உருக்கிரமா, எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு என்னோட மனம். ஐ டேக் பிட்டி ஆன் தெம் அண்ட் ஐ எம் வெரி மச் அக்ரீவ்ட் ஃபார் தெம். லாஸ்ட் லைன், வெரி மச் அக்ரீவ்ட். ஸோ பிரம்மா நம்மளை பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. I think it's Brahma or somebody else. I just said. So ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. Very much aggrieved for them. All of us poor creatures. பகவான் கிட்ட பேசும்பொழுது நம்ம எல்லாரும் பத்தி சொல்றாங்க. Right? We are suffering like anything. இந்த 3 விதமான துன்பங்கள், ஆதி தெய்வ, ஆதி தெய்விகா, அத்தியாத்மிகா, ஆதி பௌத்திகா. மற்ற ஜீவராசிகள் இருந்து வந்த துன்பங்கள், என்னோட சொந்த உடல்ல இருந்து வந்த துன்பங்கள், அண்ட் இந்த பௌதிக உலகத்துல இருந்த தெய்வர்கள் இருந்த இந்த வெதர், இந்த பௌதிக நேச்சர்ல இருந்து வந்திருக்கிற துன்பங்கள். இந்த 3 விதமான துன்பங்களுக்குள்ள மாட்டி முழுகி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் இட்ஸ் வெரி 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 டார்ச்சரஸ். ரொம்ப ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பௌதிக. we are suffering like anything. Right? We are suffering like anything. Right? Yes, Brahma's prayers to the creative energy. So we are suffering like anything. Right? Kleshas. Right? And in the suffering தான் Dava Agni, the blazing fire. யோசிச்சு பாருங்க, உங்களோட ஒரு சின்ன ஒரு சேம்பர்ல, ஒரு வீடு கூட இல்ல, ஒரு சின்ன சேம்பர்ல ஒரு பெரிய ஒரு அக்னி இருக்கு. அங்க there's a blazing fire inside it and you're right in the middle. நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? What will you feel? How will you feel? Right? How would you feel? You're blazing fire inside a small chamber. ஒரு சின்ன சேம்பர் இருக்கு, அதுல blazing fire, அதுக்கு நடுவுல நீங்க இருக்கீங்க. வெளியில போறதுக்கு எந்த ஒரு வழி இல்ல. Won't you feel so tortured? Right? எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு தோணாதா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜாலியா அங்கேயே சேர் போட்டு பெட் போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். Right? So this is this reality. We are suffering in this Davagni, in this blazing fire of material existence. In this blazing fire of material existence. And the Davagni la நம்ம மாட்டிட்டு we are suffering. We are suffering. So இப்போ ஒரு கேள்வி வருது. The question arises that, okay, இந்த பெரிய ஒரு தாவாக்னி இருக்கு, பவமகா தாவாக்னி இருக்கு. சோ ஹரிநாம் சிந்தாமணி, ஹரே கிருஷ்ண மகாமந்திர நான் சாண்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு துன்பங்கள் எனக்கு போயிடுமா, இந்த ஃபயர் போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. How does the holy name destroy the fire? How does the holy name destroy the fire? ஹரே கிருஷ்ண மகாமந்திர சாண்ட் பண்ணா இந்த ஃபயர் போயிடுமா, போனா எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி. This is the question. Can anyone take guesses? யாராவது கெஸ் பண்ண முடியுமா?
How does the holy name destroy this fire? Hare Krishna Mahamantra எவ்வாறு இந்த தாவாக்னிய destroy பண்றாரு? Any guesses? Any answers? Anyone? சக்கரத்துல திரும்ப திரும்ப இங்க வரதுனாலதானே மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்தா கண்டிப்பா இந்த 3 சஃபரிங்ஸும் we have to undergo. ஹரிநாமா நம்ம சின்சியரா டிட்டர்மினேஷனோட சாண்ட் பண்ணும்போது we can go back to God, right? So இங்க திருப்பி இந்த பிறப்பு இருப்பு சக்கரத்துல birth cycle இருந்து we are relieved. Thereby we are relieved of these. Okay. Yes. To help get out of this material world. Okay. Like cool moon. Okay. Fire na hot ah irukum. Cool moon na cool ah irukum. It's a good comparison. Yes. Okay. Pouring water. Okay. What? Any more guesses? Any more ideas? Any more ideas? Any more guesses? இந்த பாடிலி ஐடியாலஜில இருந்து வெளியில வரோம். We will get our original constitution position. So பாடியோட மைண்டிங் பண்ணும்போது தான் we succumb to these. Yes. Very close. Positive. Okay. Positive vibe from God. Kavya Shri says. Yes, Kalani Mataji. For bodily conception and detachment from the material world. Detachment from the material world. Okay. Real ego will come out of false ego and real ego. Okay. So we don't mind any insult to the material body. Yes. Okay. What else? Anyone else? Okay. So Bhaktivinoda Thakur. Sorry. We get immunized னு சொல்வாங்க மாதாஜி கூட. We get vaccinated, immunized. Okay. So we don't bother like அது நம்மள பாதிக்காது. Srila Bhaktivinoda Thakur Sri Harinam Chintamaniல ரொம்ப ரொம்ப very அழகா ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்திருக்காரு. Sri Harinam Chintamaniல that how does the holy name destroy this fire? எப்படி இந்த பாவ தாவாக்னி பாவ மகாதாவாக்னில இருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்குது அப்படின்னா how does the holy name destroy the fire? By creating taste. By creating a taste, a spiritual taste for the holy name, a spiritual taste for Krishna, a spiritual taste for the spiritual world. அந்த ஆன்மீக உலகம் அந்த முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் மேல முழுமுதல் கடவுளுடைய ஆக்டிவிட்டிஸ் அவரோட நேம் அவரோட ஃபீச்சர்ஸ் மேல அந்த ஒரு டேஸ்ட் அந்த ஒரு ருச்சி நமக்கு கொடுப்பாரு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்து மேல மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா மேல நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ருச்சினால அந்த ஃபயர் கேன் பி எக்ஸ்டிங்விஷ்ட், destroyed. How does that happen? Right? சும்மா ஒரு டேஸ்ட் வந்தா போதுமா, அந்த ஃபயரே போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, எப்படி ஹரிநாம் வந்து destroy பண்றாரு அப்படின்னா by creating taste. But is that enough? Creating taste is enough? How does it happen? How does it work? அதுக்கு நம்ம வந்து நம்ம எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் Nectar of Instruction. Text 7ல ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்றாரு, ஸ்யாத் கிருஷ்ண நாம சரிதாதி சிதாப்ய வித்யா பிதோபதாப்த ரசனஸ்ய நரோச்சிகானு கிந்த்வாதராத் அதுதினம் खलु सैव जुष्टा स्वाद्विक्रमाद् भवति तद्गदं मूलहन्त्री. Sri Rupa Goswami என்ன சொல்றாரு? The holy name, character, pastimes and activities of Krishna are all transcendently sweet like sugar candy. Although the tongue of one afflicted by jaundice of avidya cannot taste anything sweet, it is wonderful that simply by carefully chanting these sweet names every day, a natural relish awakens within this tongue and his disease is gradually destroyed at the root. ஆயுர்வேதத்துல நமக்கு தெரியும் கஃபா பித்தா வாயு இல்லையா? பித்த ரோகம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் ஜாண்டிஸ், பைல் டிசார்டர்.
பித்த ரோகம் அப்படின்னா ஜாண்டிஸ் ஆர் பைல் டிசார்டர் என்ன ஆகும்னா எக்ஸசிவ் செக்ரீஷன் ஆஃப் பைல் இன் த லிவர். அதனால ஹோல் பாடி பைல் ஸ்ப்ரெட் ஆயிரும். அவர் டங், இந்த நாக்கு இருக்கு இல்லையா, that is covered with bile. சோ ஆயுர்வேதத்துல நம்ம சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க, இந்த பித்த ரோகத்தோட பெஸ்ட் சொல்யூஷன், தி ஒன்லி சொல்யூஷன் என்னன்னா, யூ ஹாவ் டு ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட், sugarcane juice. இல்லையா, sugarcane juice. So the best disease for jaundice is lot of sugarcane juice. So sugarcane juice பொதுவா நேச்சர் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா, இனிமையா இருக்கும். பட் பிகாஸ் த டங் இஸ் கவர்ட் வித் த லேயர் ஆஃப் பைல், அந்த நாக்கு மேல ஒரு பைலோட ஒரு லேயர் இருக்கிறதுனால அந்த சுகர் கேன் ஜூஸ் ஸ்வீட்டா இருந்தாலும் நமக்கு கசக்கும், ரொம்ப ரொம்ப கசக்கும். ரைட், வெரி வெரி பிட்டர் இட் வில் டேஸ்ட். அந்த சுகர் கேன் ஜூஸ் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கசப்பா தெரியும். ரைட், ஆனா அதை நம்ம வந்து குடிச்சிட்டே இருந்தா, ரெகுலரா நம்ம வந்து குடிச்சிட்டே இருந்தா, திருப்பி 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 அதை குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த பைலோட லேயர் இருக்கு இல்லையா நாக்கு மேல, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேயர் பை லேயர் ஒன் பை ஒன் ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி போயிட்டே இருக்கும், டிசால்வ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் when the boil is completely removed, அந்த டங்ல இருந்து அந்த பைலோட லேயர் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சுகர் கேன் ஜூஸோட ரியல் ஸ்வீட்னஸ் நமக்கு வந்து தெரிய வரும். அது வரைக்கும் அது கசக்கதான் செய்யும். அதனால டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுகர் கேன் ஜூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க பேஷண்ட்க்கு, ஜாண்டிஸ் பேஷண்ட்க்கு. எப்படி தெரியுது, how is the taste, they will keep on asking. அவன் வந்து கசக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பான். ரைட், ஒரு நாள் ஆஃப்டர் லாங் டோசேஜ் அந்த லேயர் ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் இப்போ ஸ்வீட்டா தெரியுது. எஸ், நவ் யூ ஆர் ஆல் ரைட், கோ, யூ ஆர் ஃப்ரீ நவ். ரைட், சோ சுகர் கேன் ஜூஸ் கசக்கும், ஆனா குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பைலோட லேயர், நாக்கு மேல இருக்கிற பைலோட லேயர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நமக்கு மேல கூட அவர் existing, our soul, we are covered by the layer of avidya. அவித்யா அப்படிங்கிற ஒரு லேயரால நம்ம வந்து கவர் ஆயிருக்கிறோம். அந்த கவரிங்னால நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரா நம்ம சாண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம், ஆனா கசக்குது இல்ல. பகவானோட நிறைய விஷயங்கள், பக்தி தோண்டு, இந்த பக்தி ப்ராசஸோட நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப கசக்கும்ல, சில விஷயங்கள் இல்லையா. இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, ட்ரெஸ் இப்படி போடணும், இப்படி பண்ணணும், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். so many things we have to follow இல்லையா. ரைட், என்ன பிரபுஜி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க, என்ன மாசேஜி சொல்லிட்டே இருக்கிறீங்க, கசக்குது இல்ல, ரொம்ப ரொம்ப கசக்குதா, ஆமாவா இல்லையா. you can introspect within yourself, right? ரொம்ப ரொம்ப கசக்குது. ஏன் கசக்குது? ஆக்சுவலா அந்த அத்தனை விஷயங்கள் நமக்கு வந்து சீனியர் வைஷ்ணவர்கள் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிற அத்தனை விஷயங்கள், இட்ஸ் ஆக்சுவலி வெரி 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 ஸ்வீட். இங்க சொல்லியிருக்காரு, டிரான்சென்டென்டலி ஸ்வீட் லைக் அ சுகர் கேண்டி. சுகர் கேண்டி சாப்பிட்டுருப்பீங்க எல்லாரும் இல்லையா. சுகர் கேண்டி எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. காட்டன் கேண்டி அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா. சுகர் ஃபில்ட் வித் சுகர், வாயில வச்ச உடனே அது மெல்ட் ஆகி அப்படியே ஸ்வீட்னஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் வாயில ஃபுல்லா. சோ ஸ்வீட். அப்படிதான் இருக்கு நமக்கு பக்தர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் அதுக்கு மேல த மோஸ்ட் டிரான்சென்டென்டலி ஸ்வீட் ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர. டிரான்சென்டென்டலி ஸ்வீட் லைக் சுகர் கேண்டி. sugar candy, rasa, it's a rasa, juicy and sweet, right, filled with rasa. ஆனா நமக்கு எப்படி தெரியுது, கசப்பா தெரியுது, கசக்குது நமக்கு. why? because we have jaundice. நமக்கு jaundice இருக்கு. what is that jaundice? avidya, ignorance. afflicted with the jaundice of avidya, ignorance. Sitapti avidya, right? Sitapti avidya.
அதனால நம்ம என்ன பண்ணணும்? அதோட கியூர் என்ன? அந்த அவித்யாவோட லேயரை எப்படி டிசால்வ் பண்றது? அது எப்படி நான் அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் எனக்கு அப்படின்னா, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்றாரு, கிந்து தேர்ட் லைன் இருக்கு இல்லையா, கிந்து பட் ஆதராத் ஆதராத் ஆதர் மீன்ஸ் with respect. With respect. Respect means without offenses. Full கவனமோட, full respect ஓட. Number 1, ஆதராத். அனுதினம். அனுதினம் means regularly. Every dinam. அனுதினம் means every dinam, every day. தினமும் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்றேன்? ஆதராத், with respect பண்ணணும். அனுதினம் பண்ணணும். And one more thing, kalu saiva jushta, third line. Kalu saiva jushta means in a regulated way. Regulated way ல பண்ணணும். காலையில அதே சமயத்துல எந்திரிக்கிறேன், அதே சமயத்துல நான் இந்த ஆக்டிவிட்டி பண்றேன். காலையில அப்புறம் நைட் அதே டைம் தூங்குறேன், காலையில அதே டைம்ல எந்திரிக்கிறேன், அந்த ஆக்டிவிட்டி பண்றேன், எல்லா விஷயங்கள் பண்றேன், நைட் அப்படியே தூங்குறேன். ரெகுலேட்டட் வே, ஃபிக்ஸ்ட் ரெகுலேஷன், ஃபிக்ஸ்ட் டைம் லைன். ரைட்? ஃபிக்ஸ்ட் டைம் லைன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துடைய ஜபம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துடைய ஜபம் நம்ம பண்ணிட்டே இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன ஆகும்? ஸ்வாத்வி கிரமாத் பவதி. Gradually, kramad means gradually and slowly. At one point of time, ultimately bhavati, it will emerge. என்ன? swad, taste, the real taste, transcendently sweet like sugar candy, and the taste kramad bhavati. Gradually அந்த taste நமக்கு வந்துட்டே இருக்கும். சோ நம்ம கிராஜுவலி ஹரே கிருஷ்ண மகாமந்திர சாண்ட் பண்ணிட்டே இருந்தா எப்படி பண்ணணும்? நம்பர் 1, ஆதராத், with respect, without any offenses. அபராதம் இல்லாம ஃபுல் கவனத்தோட, ஃபுல் ஆதர், ஃபுல் ரெஸ்பெக்ட், ஃபுல் மரியாதையோட ஜபம். அனுதினம் எவ்ரி டே கன்சிஸ்டன்ட்லி, எந்த ஒரு நாள் விடாம அனுதினம். கலு சைவ ஜஷ்டா, regulated. It's not like நான் okay, maybe due to some exceptions, okay, but as much as possible நம்ம ரெகுலேட்டடா பண்ணணும். காலையில எந்திரிச்சு இதே டைம்க்கு நான் ஹரிநாம் ஜபம் பண்ணுவேன். நாளைக்கு மறுபடியும் இதே டைம் எந்திரிச்சுட்டு ஹரிநாம் ஜபம் பண்ணுவேன். இது அதே நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கசப்பா தெரியும் எனக்கு, ரொம்ப கசப்பா தெரியும். ஆனா அந்த ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஸ்வாதி கிரமாத் பவதி, அந்த டிரான்சென்டென்டல் ஸ்வீட்னஸ் லைக் சுகர் கேண்டி நமக்கு தெரிய வரும். சோ அந்த டிரான்சென்டென்டல் ஸ்வீட்னஸ் லைக் சுகர் கேண்டி, அது எனக்கு அதுதான் எனக்கு வேணுமா, இல்ல நான் கொஞ்சம் இங்க என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்புறம் அதை பாத்துக்கலாம், அது வேணுமா அப்படின்னு நான் தான் டிசைட் பண்ணணும். I have to decide whether I want that transcendental sweetness like sugar candy, which is the real taste of Hare Krishna Mahamantra. அதுதான் ஹரிநாமத்துடைய உண்மையான டேஸ்ட். அதுதான் உண்மையான டேஸ்ட். அது எனக்கு அடையணுமா, அது எனக்கு வேணுமா, இல்ல அது எனக்கு வேண்டாம், இப்போ இருக்கிற எனக்கு பௌதிகமா டெம்பரரியா இருக்கிற சுகம், டெம்பரரியா இருக்கிற ஸ்வீட்னஸ், அது எனக்கு போதும், அந்த பெரிய விஷயம், பெரிய கோல் எனக்கு வேண்டாம், உண்மையான ஸ்வீட்னஸ் எனக்கு வேண்டாம், பொய்யான ஸ்வீட்னஸ் எனக்கு போதும், அப்படி எனக்கு வேணுமா, அது I have to decide. That is what I have to decide. So ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தெளிவா இங்க சொல்லிட்டாரு, ஆதராத், with respect, அனுதினம், regularly, and கலு சைவ ஜுஷ்டா, regulatedly, in a regulated way, respectfully, regularly, and regulated. Respect, regular, regulated.
right? Three things: respect, regular, regulated. R. Triple R movie ஓட இன்னொரு வைஷ்ணவ வெர்ஷன், கிருஷ்ணா கான்சியஸ் வெர்ஷன் ஆஃப் ட்ரிபிள் ஆர். Respect, regular, regulated. Chanting. When we do, we will gradually get the transcendental sweetness of sugar candy, which is the Hare Krishna Maha Mantra. எத்தனை பேருக்கு இது வேணும்? If anybody wants this transcendental sweet sugar candy, please unmute and say Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Sound Hare Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Okay. Everybody wants it. So அந்த transcendental அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் நமக்கு வேணும்னா நம்ம எப்படி சாண்ட் பண்ணணும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா? With respect, regularity and with regulated, in a regulated way. Swadvi kramad bhavati. Gradually that taste will emerge. Right? So and slowly and gradually அந்த layer of jaundice, அந்த layer of avidya நம்ம கிட்ட இருந்து இந்த dissolve ஆயிட்டே வரும். அப்படி டிசால்வ் ஆகும் பொழுது நமக்கு அந்த டேஸ்ட் வர வர எனக்கு இருக்கிற அத்தனை இந்த துன்பங்கள், அந்த கிளேஷாஸ் வந்து இருந்த இல்லையா, ஆதி தெய்வீகா, ஆதி ஆத்மிகா, ஆதி பௌத்திகா, எனக்கு வெளிய மக்கள் கிட்ட இருந்து வந்த துன்பங்கள், என்னோட பௌதிக உடல்ல இருந்து வந்த துன்பங்கள், அப்புறம் இந்த பௌதிக உலகத்துல இருந்து வந்த துன்பங்கள் எல்லாமே நிறுந்துருமா? எல்லாமே ஸ்டாப் ஆயிருமா? எனக்கு இனிமேல் எனக்கு வந்து கோவிடே வராதா? எனக்கு ஃபீவரே வராதா? எனக்கு தலைவலி வராதா? இவ்வளவு வருஷம் எனக்கு வந்து மைக்ரேன் வந்துட்டு இருந்தது, ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணா எனக்கு மைக்ரேன் வராது, ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணா எனக்கு கேன்சர் கியூர் ஆயிரும். அப்படியா? Is that what Rupa Goswami is meaning here? Is that what Srila Bhaktivinoda Thakur is meaning? No. கிடையாது. It's not like that. It is not like that. இந்த டேஸ்ட் வந்ததுனால எனக்கு என்ன வரும் அப்படின்னா, somebody said absorption. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம சாண்ட் பண்ணும்பொழுது அதுல டேஸ்ட் எனக்கு வர அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்து மேல எனக்கு அப்சார்ப்ஷன் வந்து, ஸ்பிரிச்சுவல் அப்சார்ப்ஷன். ஓ, இங்க பாருங்க, கிருஷ்ணா எவ்வளவு அழகா இருக்காரு, கிருஷ்ணா இஸ் சோ பியூட்டிஃபுல், லுக் அட் த வே ஹி பிளேஸ் ஹிஸ் ஃப்ளூட். கிருஷ்ணா எப்படி ஃப்ளூட் வாசிக்கிறாருன்னு பாருங்க, கிருஷ்ணா எப்படி ஸ்மைல் பண்றாரு பாருங்க, கிருஷ்ணா எப்படி அந்த பீகாக் ஃபெதர் வச்சிருக்காருன்னு பாருங்க, கிருஷ்ணா எப்படிலாம் கோவர்தன மலை தூக்குறாருன்னு பாருங்க, கிருஷ்ணர் வந்து எப்படி யசோதாமா கிட்ட வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க, கிருஷ்ணா வந்து பலராமர் கிட்ட எப்படி வந்து கூத்தாடிட்டு இருக்காரு பாருங்க, எப்படி அவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காரு பாருங்க, கிருஷ்ணா எப்படி வந்து பூத்தரா வந்து வதம் செய்யறாரு பாருங்க. So all these activities, pastimes, holy names of Krishna. சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள் எப்படி எவ்வளோ அட்ராக்டிவா இருக்காரு, அந்த மேல ஒரு அப்சார்ப்ஷன் வர எனக்கு வந்து அந்த எனக்கு பௌதிகமான இருக்கிற துன்பங்கள் மேல எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கவனமே இருக்காது. I will be completely immunized. ரொம்ப இம்யூனா ஆயிருது. I will be completely immunized from the material distractions, in the material problems. Right? Complete எனக்கு வந்து அதனால கொஞ்சம் கூட அஃபெக்டே வராது. I will not be affected by the material miseries. So இது வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர சாண்ட் பண்ண எனக்கு அது ஹரே கிருஷ்ண மகாமந்திர மேல ருச்சி வர அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர மேல அப்சார்ப்ஷன் வர அந்த பௌதிக துன்பங்கள், இந்த பவ மகா தாவாக்னி நிர்வாபனம், இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற ஃபயர், மிகப்பெரிய ஒரு அக்னி என்னால வந்து அது எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியும், அதை ஸ்டாப் பண்ண முடியும். So this is how we should chant Hare Krishna. Adarat anudinam khalu sayeva jishta. Respect, regular, regulated. Hare Krishna. I'll stop here. Let us stop and we'll open up for a few questions or reflections or comments that you would like to ask.
ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதாவது Thank you, ரொம்ப Prabhu. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம ரெகுலரா பண்ணுறோம், ரொம்ப டீப்பா தான் பண்ணிட்டு இருக்கோம் பிரபு. ஆனா ஹரே இன்னைக்கு உங்களோட ஸ்பீச்ல இன்னும் ஆழமா பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கு பிரபு. ஜெய். அஹ் இந்த டேஸ்ட் நல்லா எப்படி பண்ணணுங்கிறது இன்னைக்கு கிளியரா சொல்லிட்டீங்க பிரபு. அதாவது பாகவதத்துல சொன்னீங்களே 3.8 இன்னொரு 398. 398. ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் கோவர்தன பூஜா இங்க பண்ணினாங்க பாலக்காட்டுல. அதாவது Okay. ஈவினிங்கா இருந்தது. நான் வந்து ஈவினிங் டைம்ல இங்க இருந்து 1 மணி நேரம் போனோம். அது எப்படி போனோம், இருட்டாயிடுமே வீட்டுக்கு வரத்துக்குள்ள, என்ன பண்ணறது அப்படின்னு எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மாதாஜி சொன்னாங்க, கிளாஸ் எடுக்கிற மாதாஜி, நீங்க வந்து மகாராஜோட ஸ்பீச் கேட்கணும், கோவர்தனா பூஜை வந்து நேரடியா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நீங்க வருவீங்க. இல்ல எனக்கு காலு வலிக்கிறது, என்னால முடியலை, மழை வரும், இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சா உங்களால வர முடியாது. எது வேணுங்கிறது நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னாங்க பிரபு. வேற எதுவுமே யோசிக்கல, கிளம்பி போயிட்டேன் பிரபு. அதுக்குள்ள சௌகரியம் அவர் பண்ணி கொடுத்துட்டார் கண்டிப்பா. Yes. எந்த இடத்துல தங்க வைக்கணும் அப்படிங்கறது டிசைட் பண்ணி நல்ல சௌகரியமா அந்த பூஜை எல்லாம் பார்த்து மகாராஜ் ஸ்பீச் கேட்டு எல்லாமே முடிச்சு பிரசாதம் சாப்பிட்டு, எனக்கு அங்க எங்க பெரியம்மா பொண்ணு இருந்தாங்க, அவங்க வீட்டுல போய் தங்கி நெக்ஸ்ட் நாள் டிஃபன் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சேஃப்டியா. ஜெய். அந்த நம்ம பயப்பட்டுட்டு இருக்கும்போது எதுவுமே நடக்காதுங்கிறது புரிஞ்சுட்டேன் பிரபு. தேங்க்யூ. ஜெய். ஹரே கிருஷ்ணா. Thank you so much. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு செஷன் சுகர் கேண்டி மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு ஜெய். பிரபுஜி. இன்னைக்கு நிஜமாவே மாதாஜி கிட்ட எப்பவுமே புலம்புவோம் சாண்ட் பண்ணும்போது, என்னால டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சாண்ட் பண்ண முடியல, மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு போக மாட்டேங்குது. என்னெல்லாம் நீங்க சொன்னீங்களோ அதெல்லாம் கம்ப்ளைண்டா புலம்பிட்டே இருப்போம் மாதாஜி கிட்ட. Rasaina, kids have started joining. Shall Okay. we continue next week? Any reflections? Kids have joined Manarmishna. They may leave if they may get bewildered. ஓகே ஓகே. Okay, fine. We'll, சரி, okay, we'll continue next week.